கதையின் தலைப்பு சொல்லப்படாத பதில். அஜய் தனது அமைதியான கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள பரபரப்பான நகரத்தில் வேலை செய்து வந்தான். அவனுடைய அம்மா மீனாட்சி தனியாக கிராமத்தில் வசித்து வந்தாள். ஒவ்வொரு நாளும் மீனாட்சி தனது மகனுக்கு சாப்பிட்டியா என்று தனது தொலைபேசியிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்புவது வழக்கம். அஜய் நகர வாழ்க்கையில் பிஸியாக இருந்ததால் அந்த செய்தியை படித்துவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டு பதில் சொல்ல மறந்துவிடுவான். நான் நாளை அம்மாவிடம் பேசுகிறேன் என்று நினைத்துக்கொள்வான். தொலைபேசி அழைப்பு செய்வதாக உறுதியளிப்பான். ஆனால் மறந்துவிடுவான். இப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலையில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. வழக்கமான சாப்பிட்டியா என்ற செய்தி வரவில்லை. அஜய் அதிகம் கவலைப்படவில்லை. அம்மா பிஸியாக அல்லது சோர்வாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அடுத்த நாளே ஒரு அவசர அழைப்பு வந்தது. அவனுடைய அன்பு தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அஜயின் இதயம் பதற்றத்தில் நிரம்பியது. அவன் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கிராமத்திற்கு விரைந்தான். அவன் அம்மா பலவீனமாக ஆனால் விழித்திருப்பதைக் கண்டான். அவனது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள். நீ பதில் சொல்லாத போதும் உன் குரலை என் இதயத்தில் எப்போதும் கேட்டேன். அஜயின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது அம்மாவின் ஆழமான அன்பை ஒரு புதிய வழியில் புரிந்து கொண்டான். உண்மையான அன்பு எப்போதும் பெரிய வார்த்தைகளில் இல்லை, சிறிய நிலையான பதில்களிலும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பேசப்படாத தொடர்புகளிலும் உள்ளது என்பதை அவன் உணர்ந்தான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், அன்பை வெளிப்படுத்த தாமதிக்காதீர்கள். சிறிய பதில்களே உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்கும்.